இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கு உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நன்றிக்கடன். நன்றிக்கடன். ஒருவர் நமக்கு செய்த எந்த சிறிய உதவியானாலும் அவருக்கு அல்லது மற்றவருக்கு திருப்பி செய்யும் மனப்பூர்வமான உதவி நன்றிக்கடன் ஆகும். திருவள்ளுவர் தமது குறளில், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்றும், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்றும் நன்றி கடன் பற்றி மிகவும் அழகாக கூறுகின்றார். பெற்றோர்களை நம்மை இந்த உலகிற்கு அறிமுகம் படுத்தியவர்கள். அன்னையும் பிதாவும் முன்னொரு தெய்வம். அவர்களை இறுதி காலத்தில் பராமரிக்க வேண்டியது நமது எல்லோரதும் கட்டாயமான கடமையுமாகும். எமது பெற்றோர் நம்மை பெற்று வளர்த்து நோய்பிணி அண்டாது நாளும் பொழுதும் கண்ணை இமை காப்பது போல் காத்தவர்கள். இன்று வரை நம்மிடம் எதையும் எதிர்பார்க்காது உணவூட்டி, கல்வியூட்டி, ஒழுக்கத்துடன் நன்மக்களாக வாழ்வூட்டி, தேவை அறிந்து உதவி செய்து வருகின்றனர். பாரத போரிலே நன்றி கடனுக்காக சகோதரர்களுடன் சண்டையிட்டு தனது உயிரையே விட்டவன் கர்ணன். நமது வாழ்க்கை காலத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பலர் உதவியுள்ளனர். அவர்களுக்காக நன்றியுடன் இருப்போம். எனவே நன்றியாக வாழ்வோம். நம்மால் இயன்றதை மற்றவர்களுக்கு பகிர்வதுடன் இல்லை என்றாது இருப்பதை கொடுத்து அன்புடன் வாழ்வோம் என கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.